ஆமென். நமக்கு அருவோம். நம்முடைய வேத புஸ்தகத்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை திருப்பிக் கொள்வோம். இந்த புக் ஆஃப் ரோமன், இந்த வேத பகுதியை சற்று என்னோடு கூட கவனியுங்கள். இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். நீங்க செவி கொடுத்து கேளுங்க. யாருக்காவது அவசரமான வேலைகள் இருக்குமானால் நீங்க இப்பொழுதே என்ன செய்யலாம், எழுந்து போய்க்கலாம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும். அதனால சத்தியத்தை ஆழமாய் அறிந்து கொள்வது அவசியமான ஒன்று. நாங்க ஏதோ 2 வருஷம் ஒரு திருச்சபைக்கு போனோம். அப்போது அங்கிருந்து ஒரு போதகராய் நாங்கள் என்ன செய்யவில்லை, உங்கள் மத்தியில வந்து நிற்கவில்லை. நாங்க ஏறக்குறைய ஒரே திருச்சபையில 9.5 ஆண்டு காலம் விசுவாசிகளாகவும், அதே திருச்சபையினுடைய கிளை சபையில 3 ஆண்டுகளுக்கு மேலாக உடன் ஊழியராக ஜீவித்து, அதுக்கு பிற்பாடுதான் இங்கே தேவ அழைப்பை பெற்று கர்த்தருடைய திருச்சபையிலே நாங்கள் போதகராக பரிசுத்த ஆவியானவரால் நாங்கள் நியமிக்கப்பட்டு இன்றைக்கு வழிநடத்தப்படுகிறோம். அதனால் தயவு செய்து நீங்க கவனியுங்கள். ஊழியக்காரர்கள் சொல்றதை கவனமாய் கவனியுங்கள். சில விசுவாசிகள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே இன்னும் மந்த நிலைமையிலையும் அடுத்தவர்களுடைய ஜெபத்தை நம்பியும் வாழுகிறதை என்னால் பார்க்க முடிகிறது. லிசன், சில விசுவாசிகள் நல்ல காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய அல்லது ஊழியம் செய்யக்கூடிய சகோதரியாய் இருக்கக்கூடியவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே, விசுவாச பிரமாணத்திலே, விசுவாச பிரயாணத்திலே அவர்கள் குந்தி குந்தி நடக்கிறதை என்னால் பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு மற்றவருடைய ஜெபத்தின் மேலே நம்பிக்கை வைத்து ஓடக்கூடியவர்களாய் இன்றைக்கும் வாழுகிறார்கள். அது ஒருவேளை நம்ம ஆரம்ப ஜீவிய காலத்திலே மற்றவருடைய ஜெபத்தை நமக்கு தேவைப்படுவது ஒன்றுதான். ஆனால் வளர்ந்த பிற்பாடு அவரை அப்பா பிதாவே அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தினுடைய ஆவியை பெற்ற பிற்பாடு நாம் கேட்டுக்கொள்ளுகிற எந்த காரியமா ஆனாலும் சரி, அவர் எனக்கு தகப்பனா இருக்கிறார், அவர் எனக்கு செய்வார் என்கின்ற நிச்சயத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும், பிரயாணிக்க வேண்டும். இப்போது என்னோடு கூட சேர்ந்து ரோமருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்களேன். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இப்ப நல்லா கவனித்து பாருங்க. இருதயத்திலே விசுவாசித்து நாவினாலே என்ன செய்கிறோம், இருதயத்திலே விசுவாசிக்கிறோம், அது கிரியை கொண்டு வருவதற்கு நாவிலே என்ன செய்கிறோம், அறிக்கை செய்கிறோம். நல்லா கவனிங்க. இப்ப இருதயத்திலே சிலருக்கு நாவிலே விசுவாசம் இருக்கிறது, இருதயத்துல என்ன இல்ல. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு தோல்விக்கு, விசுவாச தோல்விக்கு என்ன காரணம் என்னவென்றால், நாவிலே இருக்கிற விசுவாசம் இருதயத்துக்குள்ளாக என்ன செய்யல இல்ல. கர்த்தர் எனக்கு செய்வார், நாவு அறிக்கை செய்கிறது, இருதயம் சொல்லுகிறது உனக்கு செய்ய மாட்டார் என்று என்ன செய்கிறது, சொல்லுகிறது. அப்படியானால் நாவு சொல்லுகிற அந்த அறிக்கையை இருதயம் என்ன செய்கிறது, ஆமென் என்று சொல்வது இல்லை. கவனிக்கிறீங்களா இல்ல வேடிக்கை பாக்குறீங்களா? வேடிக்கை பார்த்தா கூட நான் மைக்க நிப்பாட்டிட்டு வச்சற, நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் கவனிங்க. சிலருடைய வாழ்க்கையில நாவிலே என்ன செய்கிறது, அறிக்கை உண்டாகிறது, கர்த்தர் எனக்கு செய்வார், கர்த்தர் என்னை பார்த்துக் கொள்வார் அப்படி என்று சொல்லக்கூடிய காரியம் உண்டு. ஆனால் அவருடைய இருதயம் என்ன செய்கிறது, அதற்கு ஏதுவாக சமாதானத்தோடு கூட ஆமென் சொல்லுவது கிடையாது. நான் சொல்லுகிறேன், இந்த விசுவாச வாழ்க்கையிலே நமக்கு நம்முடைய இருதயம் நாம் நாவிலே அறிக்கை சொல்லக்கூடிய காரியத்தை ஆமென் என்று சொல்ல வேண்டும். என்ன சொல்ல வேண்டும், ஆமென் என்று சொல்ல வேண்டும். இப்ப ஆமென் என்று சொல்லுகிறதா இல்ல அப்படின்னு சொல்ல, சில நேரங்களிலே நாம் என்ன செய்யறோம், ரொம்ப சத்தத்தை உயர்த்தி தொனியை உயர்த்தி நல்லா என்ன செய்யறோம், இயேசுவின் நாமத்தினாலே இந்த வியாதியை கடிந்து கொள்ளுகிறேன், இந்த வியாதியை இந்த மகனை விட்டு நீக்கி போடுகிறேன் அப்படி என்று ஜெபிக்கிறோம். ஆனா என்ன செய்யல, நான் சொல்லுகிறேன், திருப்பி கண்ணை திறந்து என்ன செய்யறோம், பார்க்கும் போது அங்க ஒரு நிகழ்வு என்ன செய்ய மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. காரணம் என்னன்னா, இருதயத்துக்குள்ளார அந்த விசுவாசம் என்ன செய்யப்படல, விசுவாசிக்கப்படல. என்ன செய்யல, விசுவாசிக்கப்படல. இப்ப ஆதாரமாக சில காரியத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள்.
மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே ஒரு சில காரியத்தை நம்ம பார்த்து இந்த விசுவாசத்தை நாம் தியானிக்க போகிறோம். இங்கே மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், அதிலே இங்கே வேதம் சொல்லுகிறது, கவனித்து பாருங்கள். அங்கே 16வது வசனத்தில் இருந்து இந்த சம்பவத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 25வது வசனம் வரைக்கும் தியானிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் இப்பொழுது 16வது வசனத்திலிருந்து ஒருவர் வாசியுங்கள். அவர் வேத பாரகரை நோக்கி நீங்கள் இவர்களோடு எண்ணத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். எண்ணத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல கவனிங்க, அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அவனை அலைக்கழிக்கிறது. போதும். இங்கே நல்லா கவனித்து பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இப்பொழுது ஒரு இடத்திலே வருகிறார். அந்த இடத்துல என்ன நடக்கிறது என்றால் தர்க்கம் நடக்கிறது. அந்த இடத்துல என்ன நடக்குது? தர்க்கம் என்றால் வாக்குவாதம் உண்டாகிறது. இன்றைக்கு சில நபர்கள் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? ஆவிக்குரிய ஜீவியத்திலே இன்றைக்கு விசுவாசித்து ஜனங்களை விடுதலையாக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறவர்கள் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? வாக்குவாதமும் தர்க்கங்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம 2 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கவனித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நான் உங்களை மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமல் இருப்பேனோ என்றும் விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோல் சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ என்றும். நல்ல கவனிங்க. இப்ப இருதயத்துல என்னதாங்க இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். அப்ப அந்த விசுவாசத்துக்கு பதிலாக என்ன இருக்குது? மறுபடியும் அகைன், ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இந்த கொரிந்து சபைக்கு ஏற்கனவே வந்து என்ன செய்யறாரு? பிரசங்கம் பண்றாரு. திருப்பி மறுபடியும் இவர் வரும்போது, நான் என் மனதுக்கு ஏற்றவாறு நீங்க இருப்பீங்களான்னு பார்த்தா என்ன செய்யல? இல்ல. என்ன சொல்றாரு? என் மனதுக்கு ஏற்றவாறு இருப்பீங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. இப்ப என் மனதுக்கு ஏற்றவாறு நீங்க இல்லாதபடிக்கு உங்களுக்குள்ளாக என்ன இருக்குது? விரோதங்கள். என்ன இருக்குது? என்ன இருக்குது? விரோதம் இருக்கிற இருதயத்திலே விசுவாசம் கண்டிப்பா இருக்காது. பகை இருக்கிற இடத்துல உன் கூட பிறந்த சகோதரனோடு கூட உனக்கு ஐக்கியம் இல்லைன்னா, நான் சொல்லக்கூடிய காரியத்தை விளங்கி கொள்ளுங்க. உன் கூட பிறந்த உன் சகோதரனோட உனக்கு ஐக்கியம் இல்லைன்னா, கூட பிறந்த உன் சகோதரியோட உனக்கு ஐக்கியம் இல்லைன்னா, நீ விசுவாசிப்பது கூடாத ஒரு காரியமா இருக்கும். அடுத்த வார்த்தையை வாசிங்க. அடுத்தது என்னது? வாக்குவாதம், வைராக்கியம். இல்ல சிஸ்டர், ஒண்ணு பாருங்க. வாக்குவாதம் இன்னைக்கு என்னது? வீட்டுக்குள்ள என்னது? எப்ப பார்த்தாலும் சதா காலமும் வாக்குவாதம். அந்த ஆள் என்ன சொல்லுது? நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். ஏயா நீ வாக்குவாதம் பண்ணும் போதே நீ விசுவாசிப்பதற்கு ஏதுவா இருக்கிற தேவ பிரசனத்தை விட்டு என்ன செய்கிற? விலகி போயிடுற. தேவ பிரசனத்தை விட்டு என்ன செய்யற? விலகி போயிடுற. அப்ப தேவ பிரசனத்தை விட்டு விலகி போன பிற்பாடு நீ விசுவாசிப்பானால் எப்படி முடியும்? தேவ பிரசனத்துல இருக்கும் போதுதான் இந்த இருதயத்துக்குள்ளார என்ன உண்டாகுது? விசுவாசம் உண்டாகிறது. அல்லேலூயா. தேவ பிரசனத்தை விட்டுட்டு நீங்க இந்த வாக்குவாதம் சில வீடுகளிலே சதா காலமும் என்னதான் இருக்குது? என்னைக்கும் ஒரு நாளைக்கு வாக்குவாதம் வந்தா பரவாயில்ல, சதா காலமும் என்ன இருக்குது? ஆர்குமெண்ட், வாக்குவாதம். நான் சொல்றேன், வாக்குவாதத்தை கொஞ்சம் அப்படி தள்ளுங்க. அடுத்தது சிஸ்டர், வைராக்கியங்கள். நல்லா என்னது? நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். நீ திரும்பி பார்க்காம எங்க பரலோகத்துக்கு போயிருவியா? நீ திரும்பியே பார்க்காம பரலோகத்துக்கு போயிட முடியுமா? நான் சொல்றேன், காண்கிற சகோதரனிடத்திலே உனக்கு சிநேகம் இல்லைன்னா காணாத தேவனை நீ எப்படி தரிசிப்பாய்ன்னு சொல்லப்பட்டிருக்குது. காணாத தேவனிடத்துல நீ எப்படி அன்பா இருப்பாய்ன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப தேவ பிள்ளைகளே, இங்க நீங்க கவனிக்கும் போது என்ன சொல்லுகிறார்? என்னது? வைராக்கியம். சிலருக்கெல்லாம் எப்படி இருக்குது? வைராக்கியம் மேலோ இங்க இருக்கு. செத்தாலும் அவன் மூஞ்சில முழிக்க மாட்டேன். சாவு தோத்திரம் போட்டு என்ன செஞ்சிடலாம்? பாட்டு என்னது? நல்ல பாட்டுலாம் பரலோகமே எல்லாத்துக்கும் அரைச்சமாவை என்ன செய்யும்? அரைச்சு உங்களுக்கு என்னது? நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய்,
மண்ணுக்கே திரும்புவாய் அப்படி சொல்லி மண்ணை அள்ளி போட்டுட்டு என்னது அடுத்த கீழே பாருங்களேன், கோபங்கள் கோபங்கள். அடுத்தது பாருங்க, புறங்கூறுதல். புறங்கூறுதல். சில வீட்டுக்கெல்லாம் போனா, நான் அந்த வீடு மாதிரி வீட்டுக்கெல்லாம் போறது கிடையாது. சில வீட்டுக்கெல்லாம் போனா என்னது, அந்த வீடே புறங்குற வீடு. ஐயோ அந்த வீட்டுக்கா போன, அங்க ஏதாவது யாரை பத்தியாவது குறை சொல்லுவாங்களே, இங்கே ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவோம். அந்த வீட்டுக்கா சிஸ்டர் போனீங்க, ஐயோ பிரதர் அந்த வீட்டுல போய் பேசுறீங்க, அங்க போய் உட்கார்ந்தாலே என்னது, அந்த ஆளுக்கு என்னது நம்ம பேரு, விசுவாசி. நான் சொல்றேன் விசுவாசம் உதட்டுல இருக்குது. நான் கீழே இன்னும் சொல்ல வரேன் பாருங்க, புறங்கூறுதல். உங்க வீட்டுல எல்லாம் புறங்கூற ஆவி இருக்கா? அது இல்லைன்னா நீங்க என்ன செய்வீங்க, இருதயத்துல விசுவாசத்தை கொண்டு வர முடியும். புறங்கூறிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விசுவாசத்தை கொண்டு வரவே முடியாது. அடுத்தது கீழே வாசிங்க, கோல் சொல்லுதல். அடுத்தது என்னது, கோல் சொல்லுதல். புறங்கூறது பிரச்சனை இல்ல, புறங்கூறது பிரச்சனை. அதுக்கு அடுத்தது, அதுக்கு மேல என்ன தெரியுமா, கண்ணு காது மூக்கு இதெல்லாம் வச்சு என்னது, சபையில ஒரு காரியத்தை சொல்றேன், ஒருத்தர் அடக்கம் பண்ண போற போது என்ன சொல்றேன், இந்த மாதிரி நாங்க ஜெபிக்கும் போது அவருடைய அந்த அடக்க ஆராதனையில அந்த பெட்டியில ஒரு குவார்டர் பாட்டில பார்த்தேன் அப்படிங்கிறோம். ஒண்ணு ஏண்டியாவது வந்து என்ன செய்யலாம், கேட்கலாம். அதுக்கு சம்பந்தமே இல்லாத ஆட்ல இவரு அடக்கம் பண்ணும் போது குவார்டர் பாட்டில் அங்க இருந்துச்சா அப்படின்னு போய் அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய அவசியமா? யார பாஸ்டர் பார்த்தாரு, யாருக்கு அந்த அடக்கம் பண்ண இடத்துல அந்த இது இருந்துச்சு, அது உலக மனுஷன். அவன் உலக மனுஷன், ஒரு குடிகாரன். அவனுக்கு வந்து சாகும் போது அவனை அதை போய் ஒரு ஆள்கிட்ட கேட்கிறாங்க, இது இந்த ஆளு சாகும் போது குவார்டர் பாட்டில் அங்க வச்சிருந்தாங்களா? இது விசுவாசிக்கு இது தேவையா? இது விசுவாசிக்கு தேவையா? கோல் சொல்றது. இந்த ஆவி என்ன செய்யணும், தொலைக்கணும். இந்த ஆவிய கர்த்தர் வந்து பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி சாட்டையை கொடுத்தா என்ன செஞ்சிருக்கலாம்? அல்லேலூயா. தேவ காரியத்தை கொஞ்சம் கவனிங்க. கோல் சொல்லுதல். அடுத்த வார்த்தையை வாசிங்க, இருமாப்பு. இருமாப்பு. எத்தனை பேருக்குள்ள இருக்கு? கையை வைத்து சொல்லுங்க, எனக்குள்ளார இருக்கு இருமாப்புன்னு. இருக்கு. அங்க பாருங்க, யாரு கை தூக்குறதாங்க? எந்திரிச்சு நில்லுங்க. கை தூக்குன ஆளு எதுக்கு கை தூக்க சொல்றான் அந்த ஆளுனே தெரிய மாட்டேங்குது. இந்த ஆளு என்னதான் பிரசங்கம் பண்றான், எதுக்கோ கை தூக்க சொன்னா நான் என்ன செஞ்சிட்டேன்? ஏன் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போதே என்ன ஆகுது, நான் பிரசங்கம் பண்றதே வேஸ்ட் நினைக்கிறேன். ஒருவேளை பிரசங்கம் கிரியை செய்யலன்னு நினைக்கிறேன் நான். ஆவியில நிரம்பி ஜெபம் தான் வந்து நிக்கிறோம். இங்க வெறுமையா வந்து நிக்கல. நல்லா கவனிங்க, என்ன காதுல கேட்கிறோன்னே தெரியல. அங்க வேத வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? இருமாப்பு. அடுத்தது கீழே வாசிங்க, கலகங்கள். கலகங்கள் ஆகிய இவைகள். அடுத்தது என்னது? கலகம் மூட்டிக்கிட்டே இருக்கும் சில ஆளு. அதுக்கு வந்து கலகம் மூட்டலன்னா என்ன செய்யாது, தூக்கமே வராது. கலகம் மூட்டிக்கிட்டே. நான் சொல்றேன், அப்படி கலகம் மூட்டுற ஆளுடைய குடும்பத்தை பாத்தீங்கன்னா கலகமா தான் இருக்கும். நீ எதை விதைக்கிறியோ அதை தான் இருப்ப. நீ மத்தவங்க குடும்பத்தை கோழி சொல்லி கலகம் மூட்டிக்கிட்டே இருந்தீனா உன் குடும்பம் எப்படி தெரியுமா இருக்கும்? கலகமா தான் இருக்கும். உன் குடும்பத்துல இருக்கிற நீங்க பெத்த பிள்ளை கூட உங்களோட சமாதானமா இருக்காது. நீங்க உன் கூட பிறந்த சகோதரன் கூட உன்னோட சமாதானமா இருக்க மாட்டான். ஏன்னா உனக்குள்ளார இருக்கிற ஆவி என்ன ஆவி? கலகத்தின் ஆவி. அது மத்தவங்கள தான் கலகம் மூட்டுது நினைக்காதீங்க, அது உங்க குடும்பத்துக்குள்ளே கலகத்தை என்ன செய்யுது? உண்டாக்குது. அல்லேலூயா. கையை வைத்து ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. என்ன தெரியுமா? கலகம். அப்ப கலகத்தை நம்ம போய் விடுதலையா போய் ஒரு ஆலோசனையை வந்து ஒருத்தர் சொன்னா கூட மனதார ஒரு ஆலோசனை சொன்னா, தகப்பன் ஸ்தானத்திலிருந்து ஒண்ணு சொன்னா, அதோ ஒரு கலகம் என்ன செய்யுது? கிரியை செய்யுது. அதெல்லாம் கலகத்தின் ஆவி. அந்த ஆவியெல்லாம் நல்ல கவனிங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது உதட்டுல என்ன செய்யும்? விசுவாசம் பலமா இருக்கும் அந்த ஆவிக்கு. ஆனா உள்ளத்துக்குள்ள என்ன இருக்காது? இருக்காது. அங்க பாருங்க, கலகம். அடுத்தது வாசிங்க, ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ என்றும். என்ன செய்யறாரா? நான் கூட பயப்படுறேன், இதெல்லாம் உண்டாயிருக்குமோ நமக்கு. அப்ப இதெல்லாம் என்னது? தர்க்கங்களும் வாக்குவாதங்களும் இருமாப்பும் வைராக்கியமும் இதெல்லாம் நம்ம இருதயத்துல இருந்தா, நான் சொல்லக்கூடிய உதட்டுல மாத்திரம் தான் விசுவாசிக்க முடியும். இருதயத்துல கண்டிப்பா என்ன செய்ய முடியாது? விசுவாசிக்க முடியாது. அப்ப இருதயத்துல இது இல்லாம நான் சொல்லுகிறேன், விசுவாசம் வர வேண்டுமானால் சற்று கவனிங்க. இங்க என்ன சொல்லப்படுகிறது பாருங்க. அப்பொழுது ஜனக்கூட்டத்திலே ஒருவன் அவரை நோக்கி, போதகரே. அந்த வார்த்தையை கவனிங்க. இங்க பாருங்க, அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்திலே கொண்டு வந்தேன். இப்ப பார்வை
அழகா பேசிக்கிட்டு இருக்காங்களா, வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு இயேசு செவி கொடுத்தாரா? இங்க ஒருத்த கூக்குரல் எழுப்பி தன்னுடைய பிள்ளைக்காக கதறுகிறானே, அவருக்கு செவி கொடுத்தாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாக்குவாதம் பண்ணுகிற அந்த கூட்டத்துக்கு ஆண்டவர் செவி கொடுக்கல. யாருக்கு தெரியுமா செவி கொடுக்கிறாரு? இங்க ஒருத்தன் கதறுகிறானே, தன் பிள்ளைக்காக கதறுகிறானே, அவனுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறதே, இயேசு செவி கொடுக்கிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் இன்றைக்கு என்ன வாக்குவாதத்துக்குள்ளா இருக்கிறோம், அதை எல்லாம் தூக்கி ஓரங்கட்டுங்க. இன்றைக்கு ஜனங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஜனங்கள் கதறி கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய கண்கள், உங்களுடைய செவிகள் அவர்களுக்கு நேரா இருக்கிறதா என்று பாருங்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சற்று நீங்க கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இருக்கும்போது ஜனக்கூட்டத்திலே பயங்கர தர்க்கங்கள் வந்தது. ஆனால் தர்க்கங்களுக்கு அவர் செவி கொடுக்கவில்லை. எதற்கு செவி கொடுக்கிறார்? அங்கே ஒருவன் கதறுகிறான், என் மகன் வியாதியிலே இருக்கிறான், அவனை உம்மிடத்திலே கொண்டு வந்திருக்கிறோம். இங்கே அவன் சொல்லுகிறான், அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலகழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரிடத்திலே கேட்டேன், அவர்களால் கூடாமல் போய்விட்டது. இன்னைக்கு என்ன தெரியுமா, இந்த சீசர்கள்லாம் தர்க்கத்துக்கும், இந்த சீசர்கள் எல்லாரும் வாக்குவாதத்துக்கும், யாரு பெரிய ஆளு யார் சின்ன ஆளு போயிட்டே இருக்காங்க. இயேசுவோடு பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப ஆண்டவரை கேக்குறாங்க, ஆண்டவரே இங்க இருக்கிற நாங்க, இதுல நாங்க யாரு பெரிய ஆளு? இங்க இருக்கிற ஆட்கள்ல யாரு பெரிய ஆளு? இப்ப பிரச்சனை என்னது? யாரு பெரிய ஆளு? பிரச்சனை விடு, பாஸ்டமா பெரிய ஆளா, பாஸ்டர் பெரிய ஆளா, இல்ல வேற யாரு பெரிய ஆளு அப்படிங்கிற தர்க்கமா முக்கியம்? ஐயா, ஒருத்தங்க கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம கண்ணுல தெரியலையா? நம்ம பார்வையில அவன் வரலையா? தேவ பிள்ளைகளை கவனிக்க வேண்டும், சத்தியத்தை கவனிங்க. அவன் நம்ம அவன் பார்வையில பிள்ளையா? இயேசுவின் பார்வையில அவன் என்ன செய்தது? இந்த சத்தம் கொண்டு வந்து. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, உம்முடைய சீசரிடத்துல கொண்டு வந்தோம், அவங்களால ஒண்ணும் செய்ய முடியல. அங்க பாருங்க அடுத்த வசனத்தை, அவர் பிரதித்திரமாக விசுவாசம் இல்லாத சந்ததியே. என்ன சொல்றாரு பாருங்க, விசுவாசம் இல்லாத சந்ததியே. எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசம் இல்லாத. நல்ல கவனிங்க, சீசர்களுக்கு ஆண்டவர் விசுவாசத்தை சொல்லி கொடுக்கலையா? இல்ல சீசர்களுக்கு ஆண்டவர் விசுவாசத்தை அவருடைய விசுவாசித்து கண்களுக்கு முன்பாக 2 மீனையும் 5 அப்பத்தையும் 5000 பேருக்கு போஷித்து கொடுக்கலையா? இதெல்லாம் இவங்க கண்கள்ல பார்க்கலையா? இப்ப இயேசு சொல்றாரு, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன், எதுவரைக்கும் உங்களுக்கு பொறுமையா இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்துல பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இப்ப இயேசு சொல்றாரு, என்கிட்ட என்ன செய்யுங்க? கொண்டு வாருங்கள். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவனை அவரிடத்துல கொண்டு வந்தார்கள். அவரை கண்ட உடனே. நல்ல கவனிங்க, இயேசு ஒரு காரியத்தை கேட்கிறாரு, இவனுக்கு இது எவ்வளவு காலம் இருக்குது? இது இவனுக்கு எவ்வளவு காலமாயிற்று? எவ்வளவு காலமா இவனுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது? அவன் தகப்பன் சொல்றான், இவன் சிறுவயது முதலா உண்டாயிருக்கிறது. சிறுவயது முதலா. இன்னைக்கு ஐயா நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்கள கொஞ்சம் விட்டுருங்க, கர்த்தர் அவங்கள தொடுவாரு. ஆனா நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து தேவைப்படுகிற எத்தனையோ வீடுகள் இருக்கிறது, எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது, எத்தனையோ பட்டணங்கள் இருக்குது, எத்தனையோ கிராமங்கள் இருக்கிறது. அவர்களுக்கு எல்லாருக்கும் இயேசு வேண்டும். அவருடைய கூக்குரலின் சத்தம் எப்படி இருக்குது? ரொம்ப அதிகமா இருக்குது. அவர்களை கண்டுபிடித்து இயேசுவின் அன்பை, இயேசுவின் வல்லமையை, இயேசுனுடைய அற்புதத்தை, இயேசுனுடைய சுகத்தை கொண்டு போகிற வேலைக்காக உங்களையும் என்னையும் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் எத்தனை பேர் கையை தட்டி ஆமென் சொல்லுவீங்க? நீங்க அதை விட்டுட்டு ஐயா உன் ட்ராக்க திரும்பி கிடக்குது. சகோதரியே, உன்னுடைய பேச்சு இயேசுவை பத்தி இல்ல சகோதரியே. உன்னுடைய பேச்சு உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் அப்படி அற்புதத்தை சுமந்து கொண்டு போய் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய காரியம் இல்ல சகோதரியே. சகோதரியே, உன் காரியம் எதுவாக இருக்க வேண்டுமானா, இங்கே ஒருத்தன் அழுகிறானே, அவருடைய கண்ணீரை பாரு. இங்கே ஒருத்தன் கூக்குரல் எடுத்து யார் என்னை விடுவிக்க கூடும் என்று கதறிக்கொண்டிருக்கிறானே, நான் திக்கற்ற நிலைமையில இருக்கிறேன் என்று ஒருவன் கதறிக்கொண்டிருக்கிறானே, அந்த கதறலின் சத்தம் உன் செவிகளிலே கேட்குமானால், இந்த வாக்குவாதம், இந்த வைராக்கியம், இந்த கலகம்
இதெல்லாம் உனக்கு என்ன செய்யாது, ஒரு பொருட்டாவே இருக்காது. இதெல்லாம் உனக்கு ஒரு பொருட்டாவே என்ன செய்யாது, இருக்காது. அல்லேலூயா. அதெல்லாம் ஒரு பொருட்டா என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. அங்க பாருங்க, இது எவ்வளவு காலம் அவன் சொல்றாங்க, சிறுவயது முதல் கொண்டே உண்டாயிருக்கிறது. அங்க பாருங்க 21வது வசனம், அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன் சிறுவயது முதல் கொண்டே உண்டாயிருக்கிறது. எவ்வளவு காலம் அந்த தகப்பனார் கதறி இருப்பாரு, எவ்வளவு காலம் அந்த தகப்பனார் கதறி இருப்பாரு. இன்னைக்கு கூட கிராமத்துல பார்த்தா, சில வீடுகளெல்லாம் பார்த்தா கண்ணீர் வடிக்க வேண்டியதா இருக்குது, கண்ணீர் வடிக்க வேண்டியதா இருக்குது. தேவ பிள்ளைகளே, இங்கே வேத வசனம் சொல்லுது 22வது வசனம், இவனை கொல்லும்படியாக அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று, நீர் ஏதாகிலும் செய்ய கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி உதவி செய்ய வேண்டும், எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, இந்த வார்த்தையை கவனிங்க, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். இப்ப வேத வசனத்தை கவனிக்கிறீங்களா? விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அடுத்த வார்த்தையை நீங்க கவனிங்க. இப்போதான் செய்திக்கு வருகிறோம். 24வது வசனத்திலே, உடனே பிள்ளையை தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. போதும், விசுவாசிக்கிறேன். அப்ப விசுவாசிக்கிறேன் ஆண்டவர்னா என்னது? விசுவாசிக்கிறேன். அவன் என்ன சொல்றான்? ஆண்டவர் சொல்ற, விசுவாசித்தால் என்ன செய்யும், இதெல்லாம் நடக்கும்னு இயேசு சொல்லிட்டாரு. இப்ப அவன்கிட்ட கேட்டு, நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்டாரு. விசுவாசிக்கிறேன்னு சொல்றான் அவன். ஆனா வாயில சொன்னதுக்கு பிற்பாடு, நல்ல கவனிங்க, வாயில சொன்னதுக்கு பிற்பாடு இருதயத்துல குத்தப்பட்டுருச்சு அவனுக்கு. ஆமென். இருதயம் என்ன செய்யல, விசுவாசிக்கல. அந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. 24, உடனே பிள்ளையின் நல்ல கவனிங்க, உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய பேர் நாம கூட அப்படிதான் சொல்றோம், நான் விசுவாசிக்கிறேன். நான் என்ன விசுவாசிக்காம இருக்கிறேன்னா? நான் விசுவாசிக்கிறேன். பிள்ளையின் தகப்பன் உடனே சொல்றான், விசுவாசிக்கிறேன் அப்படிங்கிறான். அடுத்த வார்த்தையை சொல்றான்னு பாருங்க, அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று. ஐயா, உதட்டுல சொன்ன விசுவாசம் இப்ப எங்க போச்சு? உதட்டுல சொன்ன விசுவாசம் இப்ப எங்க போச்சு? ஆகிலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். ஹலோ தேவ பிள்ளைகளை இருக்கீங்களா? கொஞ்சம் கவனிங்க. அவன் சொல்றான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே சொன்னவன் அடுத்த வசனம் சொல்றான், அடுத்த வார்த்தை சொல்லுகிறான், என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்காக நீங்க என்ன செய்யுங்க, உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு அவன் விசுவாசித்தானா விசுவாசிக்கலன்னா தெரியும்ல. இன்னைக்கு நாம கூட விசுவாசிக்கிறோமா விசுவாசிக்கலையான்னு தெரியும்ல. சும்மா என்னது பகட்டு வேஷங்களை நம்ம என்ன செய்ய முடியாது, போட முடியாது. பகட்டு வேஷங்கள் நம்ம என்ன செய்ய முடியாது, போட முடியாது. ஏன் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். இருதயத்துல என்ன அங்க தோன்றிருக்கு, இருதயத்துல என்ன தோன்றிருக்கு, அததான் கர்த்தர் என்ன செய்யறாரு, பார்க்கிறாரு. அவன் சொல்லுகிறான், ஆனாலும் ஆண்டவரே என் இருதயத்துல என்ன இருக்குது, அவிசுவாசம் இருக்கு, இதை நீங்கி போகும்படி எனக்காக என்ன உதவி செய்யப்பான்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிச்சா. அங்க பாருங்க அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது ஜனக்கூட்டமாய் கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ. நல்ல கவனிங்க, கீழ் வசனம்லாம் நீங்க படிச்சீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த தர்க்கம் பண்ணுகிற ஒரு கூட்டம் இருந்துச்சுல, அது எங்க போச்சுன்னு தெரியல. வாக்குவாதம் பண்ணிட்டு நிக்கிறாங்களே, 16, 15, 16 படிக்கிறோம்ல. அப்ப வாக்குவாதம் பண்ணின கூட்டம் எங்க போச்சுன்னே தெரியல. நான் சொல்றேன், வாக்குவாதம் பண்ணுகிற கூட்டத்தை நீங்க கலைக்கணும்னா கர்த்தருடைய வல்லமையை நீங்க என்ன செய்யணும், கொண்டு வரணும். நீங்க போய் இது கரெக்ட், அது தப்பு, இது ரைட், அது கரெக்ட்னு நீங்க நியாயாதிபதியா போய் ஜட்ஜ்மெண்டா என்ன செய்யாதீங்க, ஜட்ஜா போய் உட்காராதீங்க. நான் சொல்றேன், தேவ வல்லமையை கொண்டு வந்தீங்கன்னா இந்த தர்க்கம் பண்ணுகிற கூட்டம் எங்க போகுதுன்னே தெரியாது. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. தர்க்கம் பண்ணுகிற கூட்டத்தின் மத்தியிலே நீங்க தர்க்கம் பண்ண வேணாம், சரி தப்புன்னு சொல்ல வேணாம். அதற்கு பதிலாக தேவ வல்லமை என்ன செய்யுங்க, வெளிப்படுத்தி காண்பீங்க. இவர் அற்புதர் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த கூட்டத்துல நாம சேர்ந்து இது கரெக்ட், அது கரெக்ட், அது அப்படி நடந்துச்சு, இது இப்படி நடந்துச்சு, தர்க்கம்லாம் வேணாம். அல்லேலூயா. லகுவா கடந்து போங்க. அல்லேலூயா. இயேசு என்ன அழைச்சிருக்கிறாரு, அவர்தான் மெய்யான தேவன். அவரை பத்தி நான் எல்லா இடத்துலயும் சொல்ல போறேன். இது போதுமானது. முத நான் ஊழியத்துக்கு வந்தேன். லியோ ஜோசப்னு சொல்லி சென்னையில ஊழியம் செய்கிற பாஸ்டர். அந்த பாஸ்டர் என்ன ஒரு பெரிய பாஸ்டர்கிட்ட கூட்டு போனாரு. கூட்டு போகும்போது அவரு என்ன எந்த நோக்கத்தோட அவர் என்னை கூட்டு போறாருன்னா,
இவரு பெரிய பாஸ்டர், எல்லா ஊழியத்துக்கும் இவர் உதவி செய்யறாரு அப்படின்னு சொல்லி அவரு கூட்டு போறாரு. அவர் எந்த நம்பிக்கையில கூட்டு போறாருன்னா, இந்த பாஸ்டர் வந்து இன்கம் டாக்ஸ்ல ஒரு பெரிய அதிகாரி. யாரு? லியோ ஜோசப் பாஸ்டர். இன்கம் டாக்ஸ்ல ஒரு பெரிய அதிகாரி. அந்த பாஸ்டருக்கு இன்கம் டாக்ஸ்ல சில பிரச்சனையை இவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? சால்வ் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. அப்ப அதனால என்னுடைய தம்பி பீட்டர் ராஜுக்கு வந்து இவர் மூலியமா இந்த ஊழியம் செய்ய போறேன்னு சொல்றாரு, இவருக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவரு என்னைய கூட்டு போறாரு. அப்ப அந்த பாஸ்டர் பொண்ணு தோத்திரம் பண்ண என்னை உட்கார வச்சாங்க. அவரும் உட்கார்ந்தாரு, பேசினாரு. அந்த பாஸ்டர் வந்து நிறைய கேள்வி கேட்டாரு. அது தெரியுமா, இது தெரியுமா அப்படின்னு வேதத்துல கேட்டாரு. அவர் நான் எந்த திருச்சபையில இருந்தேன், யாரு உனக்கு போதகரு அப்படிலாம் வந்து கேட்டிருந்தாருன்னா அவர் அடுத்த கேள்வி என்கிட்ட கேட்டிருக்க மாட்டாரு. நான் எங்க இருந்தா அதெல்லாம் கேட்கல. அது தெரியுமா, இது தெரியுமா? எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும் பாஸ்டர்யா, ஏசாமி கடவுள், அவரை நான் குலதெய்வமா ஏத்துக்கிட்டேன், அவர் என்னை ஆசீர்வச்சிருக்கிறாரு, அவர் என் பாவத்தை கழுவினாரு, இது ஃபுல்லா நான் தஞ்சாவூர்ல சொன்னா போதும் பாஸ்டர். எனக்கு அந்த காணிக்க கொடுப்பான்னு நினைச்சீங்க? ஒத்த ரூபா கூட கொடுக்கல. ஜெபம் பண்ணிக்கிறேன் போங்க அப்படின்னு. ஹலோ தேவ பிள்ளைகளை, நீங்க கவனிக்கக்கூடிய சத்தியம் என்ன தெரியுமா? ரொம்ப எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம், மண்டையெல்லாம் குழப்பிக்க வேணாம். இயேசு கிறிஸ்து நம்மளை ரட்சித்திருக்கிறாரு. அப்படியே பாவத்தினால நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? கழுவப்பட்டிருக்கோம். நான் விசுவாசிக்கிறேன். ஒரு நபர்கிட்ட போய் பிசாசு பிடிச்சிருக்காங்க, நான் விசுவாசிக்கிறேன், நான் இப்ப ஜெபிக்கும் போது அவன் விடுதலை ஆவான். இயேசுவின் வல்லமை கிரியை செய்யும். அவன் வியாதியில கிடக்குறான், நான் ஜெபிக்கிறேன், அவனை என்ன செய்ய போகுது? இயேசுனுடைய வல்லமை சுகமாக்க போகுது. போதுங்க. இதை விட்டுட்டு நான் வானத்தை வில்லா வளைக்கிறேனாக்கும், நான் வந்து என்னது தேவத்துதரனே என்ன செய்ய போறேன்? வானத்திலிருந்து பூதை கீழே இறக்க போறேனாக்கும். ஒரு அம்மா ஜெபிச்சிச்சு, பல்ல கடிச்சிட்டு ஜெபிச்சிச்சு. எப்படி தெரியுமா? ஆண்டவரே, வானத்தில் இருக்கிற 3 கோடி தேவ தூதர்களை இப்பொழுது இறக்கி எனக்காக உதவி செய்ய நீங்க எழுந்தருள வேண்டும் அப்படின்னுச்சு. எனக்காக என்ன செய்யணும்? என் தேவ தூதருக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? தேவ தூதருக்கெல்லாம் வேற வேலையே இல்லையாங்க. ஐயா சிம்பிள். இயேசு கேட்டாரு, நீ விசுவாசிக்கிறையா? ஐயா இந்த விடுதலைக்கு பெரிய ஜபம்லாம் இல்ல, நீ விசுவாசிக்கிறையா கேட்டாரு. இப்ப அடுத்தது அவன் சொன்னா விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருதயத்துல வந்துச்சு. என்னாச்சு? இல்ல, நம்ப முடியல. ஏன் அப்படி அந்த காரியம் அவனுக்கு வந்துச்சுன்னா, சிறு வயதிலிருந்து அவன் பல நபர்கிட்ட என்ன செஞ்சிட்டான்? கூட்டிட்டு போயிட்டான். அவனுடைய அவிவிசுவாசம் வந்ததுக்கு காரணமே அதான். அதனாலதான் இயேசு கேட்டாரு, இவனுக்கு இது எவ்வளவு காலம் இருக்குது அப்படின்னு கேட்டாரு. அது சிறுவயது முதல் இருக்குது. அப்படின்னா சிறுவயது முதல் பாருங்க, சீசர்ட்ட கூட்டு வந்தவரு மத்த நபர்கிட்டலாம் இவனை கூட்டு போயிருக்க மாட்டாருன்னு இல்ல, பல இடத்துல கூட்டு போய் அவன் அப்படியே தான் இருந்திருப்பான். அதனாலதான் அந்த இருதயத்துல அந்த அவிவிசுவாசம் வந்துருச்சு. சில நேரங்கள்ல நமக்கும் சில நேரம் நம்ம ஜெபிக்கிறோம், நம்முடைய சூழ்நிலை மாறாம இருக்கும் போது இயேசுவின் மேலேயே ஒரு அவநம்பிக்கை நமக்கு என்ன செய்யுது? ஏற்படுது. நான் சொல்லுகிறேன், அதெல்லாம் கொஞ்சம் புறமே தள்ளிவிட்டு நீங்க என்ன தெரியுமா செய்ய வேண்டும்? இருதயத்திலே விசுவாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். இயேசு பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்களேன். அங்க ஒரு ஸ்திரீ வருகிறாள். அவளை குறித்து வேதம் என்ன சொல்லுது? கானானிய ஸ்திரீன்னு சொல்லுது. அவளை குறித்து என்ன சொல்லப்படுது? 22வது வசனத்திலே வாசிங்க. 22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அனுப்பிவிட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்காக காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த உலகத்திலேயே பிள்ளைகளுக்காக பரிதபிக்க கொடுக்கிறது தாய் தகப்பனை காட்டிலும் வேற யாரும் இல்ல. அங்க தகப்பன் பரிதபிக்கிறாரு, இங்க தாய் என்ன செய்யறா? பரிதபிக்கிறார். நல்லா கவனிங்க, ஒரு பிள்ளைக்கு தாய் தகப்பனுடைய அந்த பரிதபிக்கக்கூடிய ஜெபம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. சில பிள்ளைகள்லாம் தாய் தகப்பனுடைய ஜெபத்தை உதாசீனப்படுத்துறாங்க. சில பிள்ளைகள்லாம் தாய் தகப்பன் ஆவிக்குரிய ஜீவியத்துல நடத்துவதை என்ன செய்யறாங்க? நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், அங்கே தகப்பன் கதறினதை கர்த்தர் கேட்டு பிள்ளைக்கு விடுதலையை கொடுத்தார். நல்ல கவனிங்க, இங்க ஒரு கானானிய ஸ்திரீ என்ன செய்யறா? கதறுகிறாள். அங்க என்ன நடக்குது பாருங்க. அங்க
வாசிங்க அந்த பகுதியை. அவளுக்கு அங்க பாருங்க, அவள் அங்க பாருங்க, அவள் வந்து அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்லவென்றால் என்றால் அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவளை பணிந்து கொண்டாள். என்ன செய்றா? பணிந்து கொண்டாள். அடுத்த வசனம் சொல்லுது, அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். என்ன பாருங்க, போயும் இந்த ஆளை தேடி வந்தனே, போயும் இந்த ஆளை தேடி வந்தனே அப்படின்னு அவ என்ன செஞ்சிருக்கணும்? முறுமுறுத்திருக்கணும். இவ வந்து என்னது, நாய்க்குட்டிகள், அதாவது பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட மாட்டோம் அப்படின்னு சொன்ன போது என்ன செய்ய நினைக்கிறா? இவளை நாய்ங்கிறாரு. யார? கானானிய ஸ்திரிய. நல்லா கவனிங்க, அதோட மீனிங் என்னது? நாய்க்குட்டிகளுக்கு நாங்க என்ன செய்ய மாட்டோம்? போடுறது நல்லதல்ல அப்படின்ட்டாரு. அப்ப நல்லா கவனிங்க, அத கூட போடுறன்னு கூட சொன்னா கூட பரவாயில்ல, போடுறது நல்லதல்ல அப்படின்னு இவ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றா. அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகள் தின்னுமே என்றார். இதுக்கு அப்புறம் அவர் என்ன செய்வார் நினைக்கிறீங்க? ஏதாவது இயேசுக்கு பேசுறதுக்கு வார்த்தை இருக்கும்னு நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து அவ இருதயத்துல இருக்கிற அந்த விசுவாசத்தை பார்த்து சொன்னாரு, இயேசு ஸ்திரியே பிரதித்திரமாக, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது. என்ன சொல்றது? ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, woman your faith great. அல்லேலூயா. உன் விசுவாசம் எவ்வளவு பெரியது. நம்முடைய விசுவாசம் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கணும்? பெருசா இருக்கணும். அந்த விசுவாசம் பெருசா உதட்டுல இல்ல, எங்க தெரியுமா இருக்கணும்? உள்ளத்துல இருக்கணும். அந்த அந்த வேத வசனம் சொல்லுது, உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்குது? பெரிது. இன்னைக்கு உங்களுடைய விசுவாசமும் என்னுடைய விசுவாசம் எப்படி தெரியுமா இருக்கணும்? சின்னதா இருக்க கூடாது, பெருசா இருக்கணும். ஏதோ அடுத்தவங்களுக்காக உதட்டுல உச்சரித்து சொல்லக்கூடிய காரியம் அல்ல. இருதயத்திலே விசுவாசிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி எழுந்து நின்று ஆண்டவரே, எங்கள் இருதயத்திலே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் இருதயத்திலே நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த தகப்பன் நீ விசுவாசித்தால் சொன்ன போது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என்னுடைய தோல்வியான வாழ்க்கை, எனக்கு ஏமாற்றமான வாழ்க்கை ஆண்டவரே, என்னை விசுவாசத்துக்குள்ளாய் நடத்த மாட்டேங்குது ஆண்டவரே, அது நீங்கி போகும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கதறினானே. ஆண்டவர் 2 அற்புதத்தை செய்தார். தகப்பனுடைய இருதயத்தில் இருக்கிற அவிவிசுவாசத்தை எடுத்து போட்டார். பிற்பாடு அவருடைய பிள்ளையை கர்த்தர் என்ன செய்தார்? சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. 2 அற்புதம் அந்த இடத்துல நடந்துச்சு. ஒரு அற்புதம் நடக்கல, 2 அற்புதம் நடக்குது. ஒண்ணு, அவனுடைய விசுவாசமும் அவிவிசுவாசமும் நீங்கி போயிருச்சு. 2வது, அவனுடைய பிள்ளையும் சுகமாக்கப்பட்டான். இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயத்திலே இருக்கிறதான அவிவிசுவாசங்கள் எல்லாம் மறைந்து போக வேண்டும். அவிவிசுவாசம் எல்லாம் என்ன செய்யணும்? மறைந்து போகணும். கர்த்தர்ட்ட கேளுங்க, எனக்கு அந்த மனுஷனை போல எனக்கு இருக்கு ஆண்டவரே. வருதா வரலையா? ஏமாத்தாதீங்க, கர்த்தரை ஏமாத்தாதீங்க. 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு அவிவிசுவாசம் இருக்கு, எனக்கு அவிவிசுவாசம் இருக்கு. உதட்டுல உச்சரிக்கிற வார்த்தையை என் இருதயம் ஏற்றுக்கொள்ளல. நான் இந்த அவிவிசுவாசத்துல தவிக்கிறேன்ப்பா, இந்த அவிவிசுவாசத்துல நான் தவிக்கிறேன்ப்பா. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவன் கண்ணீரோடு கேட்டான், ஆண்டவரே நீங்களும் நானும் இந்த காலவேளை கேட்போம், ஆண்டவரே எனக்கு அவிவிசுவாசம் உண்டு ஆண்டவரே, அந்த அவிவிசுவாசத்தை என் இருதயத்தை நீக்கி போடும்படியாக எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த கால வேளையிலே உம்முடைய பிரசன்னத்தினாலே என்னை நிரப்புங்க ஆண்டவரே. வாக்குவாதம், போராம, வைராக்கியம், இப்படிப்பட்ட காரியம் என் இருதயத்திலே நிறைந்திருக்கிறபடியினாலே ஆண்டவரே, உம்மை என் இருதயத்திலே விசுவாசிக்க கூடாதபடிக்கு, இருதயத்தில் விசுவாசிக்க கூடாதபடிக்கு நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் ஐயா. என் 2 கையை வைத்து கேட்கிறேன், இந்த கால வேளையில நான் விசுவாசிக்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நான் விசுவாசிக்கும்படி உதவி செய்யுங்க ஆண்டவரே, நான் விசுவாசிக்கும்படி உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு விசுவாசத்தின் ஆவியை கொடுங்க ஐயா. ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களப்பா, பேதுருவே சாத்தான் ஆனவன் உன்னை சுலகிலே புடமிடுவது போல அவன் என்னிடத்துல கேட்டுக்கொண்டானே, ஆனாலும் உடைய விசுவாசம் தனிந்து போகாதபடிக்கு சொன்னீங்களப்பா. எங்க விசுவாசம் எல்லாம் தனிந்து போயிருதப்பா.
கர்த்தாவே எங்களுக்கு ஒரு திடகாத்திரமான விசுவாச இருதயத்தை கர்த்தர் கொடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களப்பா, இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னா அது அப்படியே போகும் என்று ஆண்டவரே நீங்க சொன்னீங்களப்பா. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று எங்கள் மேல நம்பிக்கை வைத்து சொன்னீங்களப்பா. அதற்கு நாங்க இப்போ பாத்திரனா இல்ல. எனக்கு தெரியும் எங்க விசுவாசம் தணிஞ்சு போய் கிடக்குது. எங்க விசுவாசம் தணிஞ்சு போய் கிடக்குது ஐயா. எங்க விசுவாசத்தை கொஞ்சம் தட்டி எழுப்புங்க ஐயா. சூழ்நிலைகள்லாம் தலைகளாய் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகள்லாம் தலைகளாய் மாறட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே சூழ்நிலைகள் எல்லாம் தலைகளாய் மாற்றி தருவீராக ஐயா. சூழ்நிலைகள் எல்லாம் தலைகளாய் மாற்றி தருவீராக ஐயா ஆண்டவரே. சூழ்நிலைகளா தலைகளாய் மாற்றி தருவீராக ஐயா. இந்த ஆலயத்துக்குள்ளாய் வந்திருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே, ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனைகளை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொள்ளுகிறேன். இதுவரைக்கும் அபிஷேகம் பெற விடாதபடிக்கு ஒரு அவிசுவாசம் இருதயத்தில் குடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கையை தட்டி பாரு, கர்த்தர் உன் அவிசுவாசத்தை புரட்டி போடுகிறார். அவர் நல்ல கையை தட்டி விசுவாசிப்போமா. இப்பொழுது உனக்கு உதவி செய்கிறார் மகளே, உனக்கு உதவி செய்கிறார். உன்னை விசுவாசிக்க வைக்கும்படியாக உன் வாழ்க்கையிலே அற்புதம் செய்கிறார் அவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கையை தட்டி, பலமா கையை தட்டி, நல்ல பலமா கையை தட்டி, என் அவிசுவாசம் நீங்கட்டும், என் அவிசுவாசிக்கு பாய் பாய். ரபலா சந்தரபா லக்கதரபா லபரபா ரகலபா ரபலபா ரபலபா ரபா ரகலபா ரபலபா 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 ரபா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். கர்த்தர் சொல்றாரு, நீ தேட வேண்டாம் ஐயா, நீ தேடி போக வேண்டாம், நான் தேடி கொண்டு வருவேன். நீ தேடி போக வேண்டாம், நான் கொண்டு வருவேன் கர்த்தர் சொல்றாரு. நீ கவலைப்படாத, நீ தேட வேண்டாம், உன் தயவை நாடி வருவாங்க. நல்ல கவனிங்க, இவங்க பேசலையே நீ வருத்தப்படாத. நான் சொல்றேன், நீ பேசுறதுக்கு ட்ரை பண்ணாத, அவங்க உன்கிட்ட வந்து பேசுவாங்க. வெயிட் அண்ட் see. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று என்ன செய்யுங்க, அவரே தேவன் என்று அறியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறியத்தக்கதாக தேவன் கிரியை செய்கிறவராயிருக்கிறார். அவர் கர்த்தர் பெரியவராயிருக்கிறார். அவர் உன் வாழ்க்கையிலே அவர் ராஜரீகம் செய்கிறவராயிருக்கிறார். அவர் உண்மைதான் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க சொல்றது உண்மைதான். மேஜையிலிருந்து விழக்கூடியதான அந்த துணிக்கையை நாய்க்குட்டி தின்னுமேன்னு சொன்னாலே அந்த கானானிய ஸ்திரியை பார்த்து, மகளே உன் விசுவாசம் பெரியது என்று சொன்னீங்களப்பா. ஆமாப்பா, எங்களை பார்த்து நீங்க சொல்லணும், எங்களை பார்த்து நீங்க சொல்லணும், பீட்டர் ராஜ் உன் விசுவாசம் பெருசுன்னு சொல்லணும் ஐயா. எங்க சபையார பார்த்து சொல்லணும், ஆண்டவரே உன் விசுவாசம் பெருசுன்னு சொல்லணும் ஐயா. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் விசுவாசம் பெருசுன்னு சொல்லணும், என் விசுவாசம் பெருசுன்னு சொல்லணும். ஏதோ பாஸ்டர் கை தூக்க சொன்னாரு அதனால தூக்குறேன்னு இல்ல, கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே நீங்க என்ன பார்த்து சொல்லணும், மகளே உன் விசுவாசம் பெருசுன்னு சொல்லணும், மகளே உன் விசுவாசம் பெருசுன்னு சொல்லணும், மகளே உன் விசுவாசம் பெருசுன்னு சொல்லணும், மகனே உன் விசுவாசம் பெருசுன்னு சொல்லணும். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ரகதரியா துரபலபா கதரபலபா. ஒரு அக்கினி சபைக்குள்ளா இறங்கி வந்திருக்கிறது, ஒரு அக்கினி சபைக்குள்ளா இறங்கி வந்திருக்கிறது. ஓ, எல்லா அவிசுவாச கட்டுகளை சுட்டரிக்கும்படியாக ஒரு அபிஷேகம் இறங்கி வந்திருக்கிறது, ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்கி வந்திருக்கிறது. கையை தட்டி அதுக்குள்ளார நுழைங்க, அந்த அக்கினிக்குள்ளாய் நுழைங்க, அந்த அக்கினிக்குள்ளாய் நுழைங்க. ஓ, நாலாவதாக ஒரு உன்னை கையை பிடிச்சு அதிலிருந்து வெளியே கொண்டு வருவார். Rakalaba shandaraba laba raba laba kaba laba raba laba rikalaba shandaria turaba laba ragadaria taraba laba rikadura balaba shandaria turaba laba raba. Glorious Jesus, glorious Jesus. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமைக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் கிருபை செய்ததற்காக நன்றி, கர்த்தர் கிருபை செய்ததற்காக நன்றி. ஆமென். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். அவர் என்னை பார்த்து கர்த்தர் சொல்ல போகிறார், மகளே உன் விசுவாசம் பெரியது, மகனே உன் விசுவாசம் பெரியது. காரணம் என்ன தெரியுமா? நான் உதட்டுல அல்ல, இருதயத்தில் அவரை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன்.
உதட்டிலே அல்ல, இருதயத்திலே விசுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நான் சொன்னாலே நடக்கும் அல்லவா, நான் சொன்னாலே நடக்கும் அல்லவா, நான் சொன்னாலே நடக்குமே, நான் சொன்னாலே நடக்குமே, நான் சொன்னாலே நடக்குமே. கர்த்தர் பெரியவராய் இருக்கிற. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் நம்முடைய திருவிருந்துக்கு நேராய் ஆயத்தமாவோமா?